ஹலோ வணக்கம். எனக்கு உங்களுக்கான அனிமேஷன் லிஸ்ட்டில் நீங்கள் அவளோட எதிர்பார்த்துட்டு இருந்த புதுசாக ரிலீஸ் ஆன ஹீலியோன்ற படத்தோட தாங்க வந்திருக்கேன். சும்மா சொல்லக்கூடாது, படம் வேற லெவலாக இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் முழுசாக பார்க்க ட்ரை பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். படத்தோட ஓப்பனிங்கில் ஆரன் ஸ்பேஸ்னு விண்வெளி சம்மந்தப்பட்ட ஒரு மியூசியமாக காட்டுறாங்க. அங்கே தான் ஹீரோவை கூட்டிகிட்டு வந்த அவனோட சித்தி யூஎஸோட ஏர்ஃபோர்ஸ் டிவிஷனில் மேஜராக இருக்காங்க. கூட்டிகிட்டு வந்திருக்கிற இடத்துல ஹீரோ யார்கிட்டையுமே பேசல. உம்முன்னு மூஞ்ச வச்சுட்டு சித்தி சாப்பிட கூப்பிட்டுமே எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ணாமல் டேபிள் கடியில் ஒரு ஓரமாக உட்காந்துட்டு இருக்க. என்ன காரணம்னு பார்க்கும்போது தான் கடைசியா ஒரு ஆக்சிடென்ட்ல ரீசெண்டா அவனோட அப்பா அம்மா 2 பேருமே இறந்து போயிட்டாங்க. ஸோ அதோட இம்பாக்ட் தான் அவனோட மனசை ரொம்ப பாதிப்படை செஞ்சிருக்கு. சின்ன பையன் இல்லையா, சோகத்திலேருந்து அவனால சீக்கிரம் வெளியே வரவே முடியல. ஆக்சுவலாக அவனோட சித்தியும் அதுக்காக தான் பிளான் பண்ணி மியூசியமுக்கு கூட்டிட்டு வந்தவங்க. மேபி சோஷியலான ஒரு இடத்துக்கு வந்தால் மனசை மாற்றிக்குவான்னு பார்த்தா அங்கே அவன் வயசு பசங்க கூட பேசுறதுக்கே 1000 தடவை யோசிக்கிறான். தென் சித்தி ஒரு பக்கம் அவங்களோட ஓல்டு ஃப்ரெண்டை சந்திச்சு பேசிட்டு இருந்த சமயத்தில் சடனா ஹீரோக்கு என்ன தோணுச்சோ தெரியல, அப்படியே லைட்டாக மியூசியமை சுற்றி பார்க்குறான். அப்போதான் அங்கே ஒரு இடத்த பார்த்ததும் பயங்கர கியூரியாசிட்டியோட ஒரு கனவு உருவாகுது. என்னன்னா, பூமி ஒரு கிரகம், மனுஷங்களான நம்ம வாழ்றோம்னா அப்படின்னா கேலக்சியில் உள்ள யூனிவர்ஸில் எக்கச்சக்கமான பிளானட்ஸ் இருக்கும். அதில் வேற்று கிரக வாசிகளான ஏலியன்ஸும் இருப்பாங்க. அவங்கள சந்திச்சே தீரணும்னு ஒரு தீர்மானம் எடுக்கிறான். தென் சரியா அந்த ஒரு நாள்ல இருந்து அவன் எடுத்த முடிவுனால அவனோட கவனம் மொத்தமும் பூமியில இருந்து ஏலியன்ஸ் கிட்ட எப்படி கம்யூனிகேட் பண்றது அப்படின்னு யோசிச்சு மண்டியை பிக்க ஆரம்பிச்சவன் அதுக்கான எல்லா பாசிபிலிட்டியும் கிடைக்கிற மாதிரி எக்கச்சக்கமான வழிகளை முயற்சி பண்ணி பார்க்கறான். இவனோட இந்த முடிவுனால மறுபடியும் பாதிக்கப்பட்டது யாருன்னா அவனோட சித்தி தான். ஆல்ரெடி யாருக்கிட்டையும் எதுவும் பேச மாட்டேங்கிறான்னு அவனை மாத்த முயற்சி பண்றதுக்காக ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போனா இருந்ததுக்கும் இன்னும் மோசமாயிட்டான். கூட சித்தி ஒருத்தர் பார்த்துக்க இருக்காங்கன்றதே அவனுக்கு கண்ணுக்கு தெரியல. பாவம், அவங்க ஒரு சிறந்த ஆஸ்ட்ரோனட்டா ஆக வேண்டியவங்க. அக்கா பையன் அனாதை ஆயிடக்கூடாதுன்னு தான் அவங்களோட கனவையே சாக்ரிஃபைஸ் பண்ணி இவனுக்காக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது இவனுக்கு இன்னும் தெரியல. தென் ஒரு நாள் ஹீரோ அவனோட எக்யூப்மெண்ட் கிட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு பீச் பக்கமா வந்தவன் அங்க ஒரு இடத்துல செட்டப் வச்சு ஏலியன்ஸ் கூட கம்யூனிகேட் பண்றதுக்கான சிக்னல் கிடைக்குமான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். அப்ப அங்க வந்த அவன் வயசுல உள்ள 2 பசங்க அதே ஊருன்றதுனால இவன் எப்படிப்பட்ட ஆளுன்றது கேள்விப்பட்டிருப்பானுங்க போல. ஸோ கலாய்ச்சி கிண்டல் பண்ணி ஆகணும்னு ஒரு முடிவோடவே வந்தவனுங்க. ஸ்டார்டிங்ல பிரச்சனை பேச்சுவார்த்தையில் ஆரம்பிச்சது. ஒன்ஸ் அவன் ஆசைப்பட்ட மாதிரியே ஏலியன்ஸ் கிட்ட கம்யூனிகேட் பண்றதுக்கான சிக்னல் வர ஆரம்பிச்சதும் அது எங்க இருந்து வருதுன்னு முழுசா தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளேயே மாறி மாறி அடிச்சு சண்டை போட்டுக்கிட்டதுல அவனோட கிட்டு உடஞ்சு வீணா போயிடுச்சு, ஒர்க் ஆகாம. இதுக்கடையில் ஹீரோவோட கண்ணை பலமா காயப்படுத்துனதுல அடுத்து அவனுக்கு எவ்வளவுதான் கோவம் இல்ல, மறுபடியும் அடிச்சு சண்டை போட்டுக்கிட்டதுல கடைசியில் ஹாஸ்பிட்டல் தான் கொண்டு போய் முடிஞ்சது. அப்புறம் விஷயம் தெரிஞ்சு ஹாஸ்பிட்டலுக்கு வந்த சித்தி ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு உன்னை எத்தனை நாளா ஃப்ரீடமா விட்டதான் மிகப்பெரிய தப்பு. ஓ இப்படிதான் அடிக்கடி ஸ்கூல்ல கட்டடிச்சுட்டு பீச்சில் போய் பசங்க கூட சேர்ந்து பொறிக்கு மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கியான்னு இருந்த மொத்த காண்ட்ல அடுத்து இனிமே நீ எங்க போறன்னு உனக்கு ட்ராக்கர் தான் ஃபிக்ஸ் பண்ணி ஒண்ணு போலன்னு அங்கிருந்து கிளம்பி அப்படியே பேஸ்க்கு வராங்க. அங்க அவங்க வேலை செய்யற இடத்துல புதுசா வந்திருக்கிற ஒரு பிரில்லியண்டான சயின்டிஸ்ட் ஒருத்தர் அவர் வச்சிருக்கிற சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் மூலமா வேற ஒரு கிரகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற உயிரினங்க கிட்ட இருந்து மெசேஜ் ஒன்னு சிக்னலா வந்திருக்கிறத கண்டுபிடிச்சு அடுத்து என்ன பண்ணலான்னு அவரோட இன்சார்ஜான ஹீரோவோட சித்து கிட்ட விவரத்தை சொல்லி கேட்கிறாரு. பதிலுக்கு அவங்க எது வேற கிரகத்துல உள்ள உயிரினங்க கிட்ட இருந்து சிக்னல் வந்ததா அப்படின்னு அவர் சொன்ன வந்த எந்த விஷயத்தையும் சுத்தமா நம்பல. அண்ட் அது மட்டும் இல்லாம ஒரு விஞ்ஞானி தவறான கண்ணோட்டத்துல வேலையை பாக்குறாருன்னு 2 வாரத்துக்கு உங்களுக்கு வேலையே இல்லைன்னு சஸ்பெண்ட் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டுருச்சு. அப்புறம் எல்லாரும் இடத்த காலி பண்ணுங்கன்னு வேலை முடிஞ்சு வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. இன்க்ளூடிங் ஹீரோவோட சித்தியும் எக்ஸப்ட் ஹீரோவை தவிர. பிகாஸ் அவனுக்கு மட்டும் ஒரே கியூரியாசிட்டி, வேற்று கிரகத்துல இருந்து வந்த சிக்னல் என்ன மெசேஜ் சொல்ல வருதுன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக எல்லாரும் அந்த இடத்த விட்டு போற வரைக்கும் மறைஞ்சிருந்து சமயம் பார்த்து சூப்பர் கம்ப்யூட்டர்ல கிடைச்ச சிக்னலை கான்டாக்ட் பண்ணி ரிட்டர்ன் மெசேஜ் ஒன்று வைக்கிறான். விண்வெளியில நீங்க எந்த கிரகத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, உங்களோட கம்யூனிட்டியில நான் ஜாயின் பண்ணிக்க எனக்கு முழு சம்மதம் அப்படின்னு வாய்ஸ் நோட் ஒன்று கொடுத்து அனுப்பிவிட்டுறான். ஆக்சுவலா அவன் அனுப்பின மெசேஜ் சென்ட் ஆயிடுச்சு. பட் ஒன்ஸ் அது ரிசீவர் பிளானட்டுக்குள்ள சென்ட் ஆனதும் திடீர்னு அவங்களோட மொத்த பேஸோட பவர் சப்ளையும் ஷார்ட் சர்க்யூட் ஆகி ஷோடன் ஆயிடுச்சு. அடுத்த நிமிஷம் விஷயம் தெரிஞ்சு கண்டுபிடிச்சு வந்துட்டாங்கன்னா கண்டமாக்கிடுவாங்கன்னு யாரு கண்ணிலையும் படாம அகைன் வீடு வந்து சேர்ந்ததும் எப்படியும் ஏலியன்ஸுக்கு விஷயம் தெரிஞ்சு அவனை கூட்டிட்டு போக கண்டிப்பா வருவாங்கன்ற நம்பிக்கையில அவங்க கூட சேர்ந்து போறதுக்கான தேவையான திங்ஸ் எல்லாம் பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் அவனோட சித்தி கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்க. பேஸ்ல ஏற்பட்ட குளறுபடி காரணம் இவன் தானு. விஷயம் தெரிஞ்சு வெரசா வீட்டுக்கு வந்ததும் நீ இன்னைக்கு பண்ண விஷயத்தினால கிட்டத்தட்ட என்னோட வேலையே போயிருக்கும், வர வர உன்னோட சேட்டை எல்லையே மீறி போயிட்டு இருக்கு, இதுக்கு மேல என்னால பொறுத்துக்க முடியாது அப்படின்ட்டு இடத்தையும் ஸ்கூலையும் மாத்தினாதான் சரிபட்டு வருவேன், வேற ஒரு புது போர்டிங் ஸ்கூல்ல சேர்த்த போறதா சொல்றாங்க. அவங்க அந்த மாதிரி சொன்னதை கேட்டதும் அவனுக்கு என்ன தோணுச்சோ, சித்திக்கு நான் அவங்க கூட இருக்கிறது அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கல போல, அதனாலதான் அப்படியே கழட்டி விடுறதுக்கு பிளான் போட்டு பாசமா போர்டிங் ஸ்கூல் சேர்த்த போறீங்கன்னு கதை கட்டுறீங்களான்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு சித்தி கூட வாக்குவாதம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் நீங்க யாருமே முக்கியம் கிடையாது, நான் கூடிய சீக்கிரம் ஏலியன்ஸை பார்க்க போறேன், அதே சமயம் அவங்களோட கிரகத்துக்கும் போக போறேன், அதை விட்டுட்டு பிடிக்காத விஷயத்துல என்ன கான்சன்ட்ரேட் பண்ண சொல்லி டார்ச்சர் பண்றதை விட்டுருங்கன்னு சித்தின்னு கூட பார்க்காம கொஞ்சம் அடமண்டா பேசிடுறான். பதிலுக்கு அவங்க அந்த அன்னைக்கு எதுவுமே பேசல. அப்புறம் அடுத்த நாள் காலையில உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ கண்டிப்பா நான் புது ஸ்கூல் சேர்த்த தான் போறேன், ஆனா நீ பண்ண சேட்டையெல்லாம் பார்த்து துரத்தி விடுறதுக்காகலாம் இல்ல, நீ மத்த பசங்க மாதிரி ஜாலியா இருக்கணும் தான்
இப்படி ஒரு புது ஸ்கூல்ல ஒன்று சேர்க்க வந்திருக்குன்னு அந்த அன்னைக்கு அட்மிஷன் போட்டு சேர்த்து விட்டாங்க. தென் அங்க பிரச்சனை என்னன்னா, எந்த 2 பசங்க கூட பீச்ல சண்டை போட்டு பனிஷ்மெண்ட் என்ற பேர்ல புது ஸ்கூலுக்கு வந்து சேர்ந்தானோ அதே ஸ்கூல்ல அதே காரணத்துக்காகவே அந்த 2 பசங்களோட அப்பா அம்மாவும் கொண்டு வந்து இதே ஸ்கூல்ல தான் சேர்த்திருக்காங்க போல. மறுபடியும் அவனுக்கு ஹீரோவை பார்த்ததும், வாடி மாப்பிள்ள நீ வசமா மாட்டிக்கிட்ட, இந்த முறை உன்னை உண்டு இல்லாம பண்ணிடுறோம் பாருன்னு சமயம் பார்த்து காத்துட்டு இருக்கானுங்க. அதுக்கு தகுந்த மாதிரியே அந்த அன்னைக்கு நைட்டே யாரும் இல்லாத இடமா பார்த்து ஏலியன்ஸ் கூட கம்யூனிகேட் பண்றதுக்காக எப்பயும் போல அவன் வச்சிருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்டை கிட்ட யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது எப்படியும் அந்த பசங்க இவன் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு ஃபாலோ பண்ணி வந்துட்டானுங்க. மறுபடியும் அவனை புள்ளி பண்றதுக்காக தென் டைமிங்ல நம்மளால சூதனமா செயல்பட்டதுனால இனிமேவும் சண்டை போட்டா தேவையில்லாத பிரச்சனை வந்துருமோன்னு அவனுக்கு கிட்ட இருந்து விலகி காட்டுக்குள்ள ஓட ஆரம்பிக்கிறான். ஒரு பக்கம் சித்தி பேஸ்ல கம்ப்யூட்டர்ல ஏற்பட்ட கோளாறுகளை சரி பண்றதுக்காக கடைசியா வந்து அன்னோன் சிக்னல் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ரிட்டனா ஒரு சில மெசேஜ் வந்திருக்கிறத கவனிக்கிறாங்க. அதுல என்ன போட்டிருந்ததுன்னா, உங்க தலைவரை சந்திச்சு நாங்க ஏத்துக்க தயாரா இருக்கோம்னு பூமியோட ரீடபிள் லாங்குவேஜுக்கு தகுந்த மாதிரி ஸ்பெசிபிக்கா மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. அண்ட் அதே சமயத்துல தப்பிக்க பார்த்த ஹீரோவும் காட்டுக்குள்ள தலைதெறிக்க ஓடியுமே ஒரு கட்டத்துல அந்த பசங்களோட பிடியில வசமா மாட்டிக்கிட்டான். வான்ஸ் அவனுங்கெல்லாம் சேர்ந்து பிடிச்சி இவனை அடிக்கிற நேரத்துல திடீர்னு அப்படியே டைம் ஃப்ரீஸ் ஆகி நிக்க வானத்துல இருந்து வந்த ஒரு ஏலியன் ஷிப் ஒண்ணு ஹீரோவை மட்டும் இழுத்து கொண்டு போகுது. அப்பதான் ஹீரோக்கு ஃபர்ஸ்ட் டைம் பயங்கரமான சந்தோஷம். ஏன்னா அவன் ஆசைப்பட்ட மாதிரியே அனுப்புல சிக்னலை ரிசீவ் பண்ணிக்கிட்ட ஏலியன்ஸ் அவனை இன்வைட் பண்ணி அவங்களோட கிரகத்துக்கு கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்காங்க. தென் அங்க இருந்து விண்வெளிக்குள்ள ஏதோ ஒரு இடத்துக்குள்ள கூட்டிட்டு வந்து விடுது. ஆக்சுவலா அது என்ன மாதிரியான இடம்னா, கேலக்சியில் உள்ள வெவ்வேறு கிரகத்தை சேர்ந்த நம்ம லாங்குவேஜ்ல ஏலியன்ஸ் அழைக்கப்படுற உயிரினங்கள் ஒண்ணு கூடி மீட் பண்ணி பேசுற இடம் தான் அது. அப்படி அங்க இன்வைட் பண்ணி வந்திருக்கிற பூமியை சேர்ந்த ஹீரோக்கு மற்ற கிரகங்களை சேர்ந்த ஏலியன்ஸோட இன்சார்ஜ் கிட்ட கம்யூனிகேட் பண்றதுக்காக அவனுக்கு அசிஸ்ட் பண்றதுக்காக சூப்பர் கம்ப்யூட்டர் ஒன்று கொடுக்கப்படுது. அது மூலமா அங்குள்ள எந்த ஏலியன்ஸ் கேட்டாலும் அவன் ஈஸியா அவனோட லாங்குவேஜ்ல இருந்தே கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும். அதுக்காகவே டிஸ்க் மாதிரியான ஒரு கேட்ஜெட்டை அவனோட ஷர்ட் மேல பொருத்திக்கிற மாதிரி கொடுக்குறாங்க. ஈவன் அது மூலமா அவுட்டர் ஸ்பேஸ்ல ஹீரோவோட பாடி டெம்பரேச்சர் பிரஷரையும் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி மாத்தி அமைச்சிக்க முடியும். அண்ட் தென் அங்க 3 முக்கியமான கிரகத்தை சேர்ந்த ஏலியன் தலைவர்களை ஹீரோ மீட் பண்றான். அறிவொளியும் தொழில்நுட்பத்திலையும் உச்சத்துல இருக்கிற வேற்று கிரக வாசிங்க சாதாரணமா சின்ன பையனா இருக்கிற ஹீரோவை தூக்கிட்டு வந்ததுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா, அவங்க தெரிஞ்சாலும் தூக்கிட்டு வரல. அதாவது பூமியோட முதன்மையான தலைவர் ஒருத்தரை தான் அவங்க இன்வைட் பண்ணிருக்காங்க. அதுக்கு மதிச்சு ரிப்ளை கொடுத்தது என்னமோ நம்ம ஹீரோ தான். சோ தட்ஸ் வை த ரீசன் ஹீரோ தான் பூமியோட தலைவர் நினைச்சு தெரியாம தூக்கிட்டு வந்திருக்காங்க. அவுட்டர் ஸ்பேஸ்ல கம்யூனிவர்ஸ்னா அவங்களுக்கு ஒரு கம்யூனிட்டி, இதுல ஜாயின் பண்ணிக்கிறதுக்காக தான் ஒவ்வொரு கிரகத்தை சேர்ந்த தலைவர்களையும் இன்வைட் பண்ணி மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. அப்படிதான் ஹீரோவோட என்ட்ரிக்கு அப்புறம் வில்லனோட என்ட்ரியும் இங்க ஸ்டார்ட் ஆகுது. மீட்டிங்ல ஜாயின் பண்ணிக்க வந்த வேட்டு கிரகத்தை சேர்ந்த எல்லா கிரியேச்சர்ஸுமே ஒரு பீஸ்ஃபுல்லான அக்ரிமெண்டோட தான் அவங்க கூட ஜாயின் பண்ணிக்க வந்தாங்க. ஆனா அயன் ஆர்மர் சூட்ல வந்த வில்ல மட்டும் ஆரம்பத்திலே கொஞ்சம் ரகடா பிஹேவ் பண்ணி என்ட்ரி கொடுத்ததும் அவனை இவங்களோட கம்யூனிவர்ஸ் கம்யூனிட்டியில மெம்பரா ஏத்துக்க முடியாதுன்னு ஓப்பனாவே ரிஜெக்ட் பண்ணி சொல்லிடுறாங்க. இதை கேட்டு அவனோட அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ஓ அப்படியா, நீங்களாம் சேர்ந்து என்ன ரிஜெக்ட் பண்றீங்களா? எனக்கான இடத்தை எப்படி தேர்ந்தெடுத்துக்கணும்னு எனக்கே தெரியும். மொத்த படைகளோட வந்து உங்களை முடிச்சு கட்டினதுக்கு அப்புறம் பாத்துக்கிறேன்னு கோவத்தோட சவால் விட்டு போயிடுறான். ஸோ அவனோட அந்த சடன் த்ரெட்னால அங்கிருந்த வேற்று கிரகத்தை சேர்ந்த முக்காவாசியான ஏலியன் தலைவர்கள் ஒருவேளை சொன்ன மாதிரி செஞ்சிருவானோ, நமக்கு எதுக்கு பம்புன்னு இந்த மீட்டிங்கை இதோட முடிச்சுக்குவோம், இன்வைட் பண்ணவங்க எல்லாம் அப்படியே அமுச்சு விட்டுருங்கன்னு ஹீரோவை மறுபடியும் பூமிக்கு அனுப்ப போறதா சொன்னதை கேட்டதும் அவனுக்கு திரும்ப போறதுல ஒரு துளி கூட விருப்பம் இல்லை. ஒன் செகண்ட் நினைச்சு பாக்குறான், ஐயோ மறுபடியும் பூமிக்கு போக முடியாது, பட்டதே போதுடா சாமி, இங்க வந்ததே பெரிய விஷயம்னு இருக்கிற இடத்த எப்படியாவது தக்க வச்சுக்கணும்னு ஒரு பிளான் போடுறான். யாரும் பயந்து ஒண்ணுன்னு அவசியம் இல்ல, உங்களோட பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணணும்னு எனக்கு தெரியும். பூமியோட தலைவன்னு சும்மாலாம் பேருவாங்கல்ல, பல போர்கள்ல வீரத்தோட விவேகத்தோடய செயல்பட்டு தான் கண்ணில் இந்த ஸ்காரை வாங்கியிருக்கேன். என்னோட பேச்சை நீங்க தாராளமா நம்பிக்கையோட நம்பலாம்னு சொன்னதை கேட்டதும் அங்க இருந்த தலைவர்களுமே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. தென் அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஃபர்ஸ்ட் மிஷனை சிறப்பா கம்ப்ளீட் பண்ணிட்டு வரதுக்காக கூடவே உதவிக்காக ஒரு அட்வான்ஸ்டான ஏலியன் கம்ப்யூட்டரையும் அனுப்பிச்சிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது என்ன பண்ணுச்சுன்னா, பூமியில ஹீரோ இல்லைன்னு தெரிஞ்சா அதுவே பெரிய பிரச்சனை ஆயிடுமே. அவனோட மரபணுவை பயன்படுத்தி அவனை மாதிரி ஒரு குளோன் ஒன்று உருவாக்கி அவனுக்கு பதிலா அவனோட எல்லா ரெகுலர் வேலையும் பாக்குற மாதிரி பூமிக்கு அனுப்பிச்சு வச்சிடறாங்க. அண்ட் இன்னும் சொல்ல போனா அந்த ஏலியன் கம்ப்யூட்டர் எந்த அளவுக்கு அட்வான்ஸ்னா, ஒன்ஸ் அவன் வில்லனை ரீச் பண்ணதுக்கு அப்புறம் பேச்சு வார்த்தையில ஏதாவது தவறுதலா வார்த்தையை விட்டுட்டா பிரச்சனையில போய் முடியக்கூடாதுன்னு வில்லனோட பேச்சுக்கு என்ன எதிர் பேச்சு பேசினா அவன் நம்ம வழிக்கு வருவான். முன்கூட்டியே அந்த கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணி ஒரு பிளான் போட்டுதான் உள்ளங்கையில கீ நோட்டோட வில்லங்கிற இடத்துக்கு வந்து சேர்றான். அண்ட் அவனை பத்தி சொல்லணும்னா, பொழப்புக்கு கொலை பண்றவன் பார்த்தா பொழுதுபோக்குக்கு சும்மா போற வர கிரீச்சர்ஸ் எல்லாம் பிடிச்சி கொண்டுட்டு இருக்கான். அப்பதான் ஹீரோவை ரியலைஸ் பண்றான், சொன்ன மாதிரி இவன் அந்த கம்யூனிட்டியில சேர்த்துக்க முடியாதுன்னு சொன்னதுல தப்பே இல்லைன்னு. இருந்தாலும் என்ன பண்றது, பவர் இருக்கிற இடத்துல கொஞ்சம் பணிஞ்சுதான் பேசி வேலையை முடிச்சாகணும். சும்மா சொல்லக்கூடாது. உங்களை மாதிரி திறமையாவும் பலசாலியாவும் இருக்கிற ஒருத்தரை அவனுங்க எல்லாம் சேர்த்துக்க முடியாதுன்னு சொன்னதை கேட்டு எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இப்பயும் ஒண்ணு கெட்டு போகல, அவங்க உங்களை ரிஜெக்ட் பண்ணல, நீங்க அவங்களை ரிஜெக்ட் பண்ணதான் வச்சுக்கோங்களேன். ஏன்னா இப்படி ஒரு பவர்ஃபுல்லான சோர்ஸ் அண்ட் ஃபோர்ஸோட இருக்கிறவங்களை மிஸ் பண்ணதை நினைச்சா அவங்க தான் வருத்தப்படணும்னு ஒரு வழியா பேசி போறலாம் எதுவும் வேணான்னு வலிக்கு கொண்டு வர நேரத்துல இடையில புகுந்த இரும்பு காவலாளி ஒருத்தன் வில்லனோட பையனை பத்தி ஏதோ ஒரு டாபிக் எடுத்ததும் நல்லா போயிட்டு இருந்த பேச்சுவார்த்தை திடீர்னு ட்ராக் மாதிரி வாக்குவாதம் ஆரம்பிச்சிருச்சு. ஹீரோவும் அந்த சமயத்துல ஹிண்ட் இல்லாம உணர்ச்சி வசப்பட்டு பேச்ச போட்டதும் வில்லன் அதை கேட்டு டென்ஷன் ஆயிட்டான். எது எனக்கே என் பையனை எப்படி பாத்துக்கணுன்றத பத்தி பாடம் எடுக்கிறியா? தம்பி ஓவரா பேசுறாப்புல இல்ல, புடிச்சு கொண்டு போய் அடைச்சு வைக்கிறான்ட்டான்.
தினங்க கட் பண்ணா பூமியில ஹீரோ மாதிரியே இருக்கிற அவனோட க்ளோன் அவனோட சித்திக்கு எந்த ஒரு சந்தேகமும் வராம வீடு வந்து சேர்ந்திருக்கான். சரியா அன்னில இருந்து ஒவ்வொரு நாளும் அவனோட கேரக்டர், பழக்க வழக்கம், ஆட்டிடியூட் எல்லாமே பழைய மாதிரி இல்லாம புதுசா அவனோட சித்தி என்னெல்லாம் எதிர்பார்த்தாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சோசியலா எல்லா ஆக்டிவிட்டியும் பண்றதை பார்த்துட்டு அவங்களுக்கே ஆச்சரியமாயிடுச்சு, எப்படி அவன் இப்படி மாறினான்னு. இன்னொரு பக்கம் அடைச்சு வைக்கப்பட்டிருக்கிற ஹீரோ அதுக்குள்ள இருந்து தப்பிக்க முயற்சி பண்றான். சரியா அப்பன்னு பார்த்து அன்பார்ச்சுனேட்லி வில்லனோட பையன் கிட்ட வசமா மாட்டிக்கிறான். வெள்ளை என்னமோ பார்க்க பீரங்கி மாதிரி இருக்கான், ஆனா அவனோட பையன் என்னமோ ஜஸ்ட் புழு மாதிரி தான் இருந்திருக்கான். என்னடா அதுன்னு ஒரே குழப்பத்துல இருக்க. வில்ல மாதிரியா அவனோட பையனும் கெட்டவனா இருந்திருந்தானா தப்பிக்க பார்த்தப்போ ஹீரோவை பிடிச்ச அடுத்த செகண்டே அவன் கொண்டு இருப்பான். ஆனா அப்படி பண்ணல. ஏன்னா அந்த ஏலியனுக்குமே ஹீரோ மாதிரி அதோட அப்பாவோட கேரக்டர் சுத்தமா பிடிக்கல. அப்பனோட குணத்துக்கு அப்படியே ஆப்போசிட். அதனாலேயே ஹீரோவை பார்த்ததும் புதுமுகமா இருந்தாலும் அதுக்கு பிடிச்சு போச்சு. நீ ஒண்ணு பார்த்து பயப்படுறதுக்கு என்னோட அப்பா பெரிய வில்லனால இல்ல, அந்த ஆளு போட்டிருக்கிற அயன் ஆர்மர் சூட் தான் காரணம். அது இல்லைன்னா அவருமே என்ன மாதிரி சாதாரண ஒரு டம்மி புழு தான். அதை நினைச்சு நீ ஒண்ணு பெருசா பயந்துக்காதன்னும் போது ஹீரோ தப்பிக்க பார்த்த விஷயம் அங்க இருந்த காவலாளிக்கு எப்படி தெரிஞ்சு போச்சு. அவனை பிடிக்கிறதுக்காக ஏலியன் கார்ட்ஸ் எல்லாம் துரத்தி வந்துட்டு இருக்குங்க. அப்ப அந்த நேரத்துல அவனை காப்பாத்தி ஒரு சேஃபான இடத்துக்கு கொண்டு போய் விடுறதா வில்லனோட பையன் தான் அந்த இடத்தை விட்டு தப்பிக்கிறதுக்காக உதவி பண்றான். அறிமுகமில்லாத ஹீரோக்கு திடீர்னு எப்படி அந்த ஏலியன் உதவி பண்ணிச்சுன்னு போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஹீரோ அவனை பத்தியும் வில்லன் பண்ணிட்டு இருக்கிற வண்டவாளம் தண்டவாளத்தை பத்தியும் எடுத்து சொன்னதுல எது நல்லது கெட்டதுன்னு அவன் பையன் புரிஞ்சுக்கிட்டான். அதனாலேயே என்னால உனக்கு என்ன உதவி வேணுமோ நான் செய்ய தயாரா இருக்கேன், பிளான் என்னன்றதை மட்டும் நீ சொன்னா போதுன்னு போது அடுத்த நொடியே ஹீரோ பக்காவா ஒரு பிளானை ரெடி பண்ணிட்டான். வில்ல அவனோட படைகளை திரட்டி போர் தொடுக்கிறத தடுக்கணும்னா அவரோட பையனான உன்னால மட்டும் தான் முடியும். அது எப்படின்னா உன்னை நான் பனை கைதியா புடிச்சு கடத்தி வச்சிருக்கிற மாதிரி அவருக்கு முன்னாடி கொண்டு போய் மிரட்டி வான் பண்ணனா பயந்துட்டு பாசத்துல கண்டிப்பா அவரோட அட்டாக்கை ஸ்டாப் பண்ணிடுவார்னு பிளானை எடுத்து சொன்னதுக்கு அப்புறம் காவலாளிங்க கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஷிப் மூலமா சேஃபான ஒரு இடத்துக்கு வந்து சேர்ந்துறாங்க. அங்கதான் வீடியோ கான்பரன்ஸ்ல வில்லனை சந்திச்சு போர் தொடுக்கணுன்ற எண்ணத்தை அப்படியே ஸ்டாப் பண்ணிரு, இல்லனா கடத்தி வச்சிருக்கிறவனோட பையனை கண்டதுனமா வெட்டி கொண்டுடுவேன், எப்படி வசதின்னு 2 பேரும் போட்ட ஆக்டிங்ல வில்ல ஹீரோவோட டீலுக்கு வந்துட்டான். சரி நான் எதுவுமே பண்ணல, என்னோட பையனை மட்டும் என்கிட்ட திரும்ப ஒப்படைச்சிருன்றான். சரின்ட்டு அடுத்த பையனை எங்க வந்து அவன் பிக்கப் பண்ணிக்கலான்ற இடத்தையும் சொல்றான். அண்ட் தென் அந்த கேப்லயே ஹீரோவும் வில்லனோட பையனும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. 2 பேரும் சேர்ந்து சுத்தாத இடமே இல்ல. கிடைச்ச அந்த ஷார்ட் டைம் அவங்களுக்கு ரொம்ப ஃபன்னா போனது. அப்புறம் ஹீரோவும் சக்சஸ்ஃபுல்லா மிஷனை கம்ப்ளீட் பண்ணதுக்காக அந்த ஏலியன் கிரியேச்சர்ஸோட யூனிவர்ஸ் கம்யூனிட்டில இப்போ ஹீரோவும் ஒரு ரெஜிஸ்டர்டு மெம்பர் ஆயிட்டான். ஈவன் அதை உறுதி செய்யறதுக்காக அவனுக்கு பிடிச்ச கலர்ல பேட்ச் ஒன்னுமே பிரசன்ட் பண்றாங்க. அண்ட் தென் வில்லனும் ப்ராமிஸ் பண்ண மாதிரி எந்த பிரச்சனையும் பண்ணாம தன்னோட பையனை கூட்டிட்டு போறதுக்காக மட்டும் வந்துட்டு இருக்கான். ஆனா இங்க என்னடானா ஹீரோ கூட ஏற்பட்ட நட்புல அவனை பிரிஞ்சு கெட்டவனா இருக்கிற அதோட அப்பன் கூட போறதுல அதுக்கு சுத்தமா விருப்பமே இல்ல. நான் வேணா உன் கூடவே இருந்துருவா, அந்த ஆள் கூட போறதுக்கு எனக்கு துளி கூட விருப்பம் இல்லைன்னு ஓன்னு அழுக ஆரம்பிச்சிருச்சு. சரி அழாதுன்னு உடனே ஹீரோ அதுக்கு ஒரு பிளானை யோசிச்சுட்டான். பூமிக்கு எப்படி அவன் இருக்கிற இடத்த சமாளிக்கிறதுக்காக குளோனிங் மாதிரி அனுப்பிச்சுட்டானோ அதே போல வில்லனோட பையனையும் குளோன் பண்ணி நீ என் கூட இங்கே இருந்துக்கோ, உன்னோட அப்பனுக்கே தெரியாம உன்னோட குளோன் அனுப்பிச்சு வச்சிடலாம், இதுல உனக்கு சம்மந்தம் தானே அப்படின்ட்டு பிளான் பண்ண மாதிரி ரெடி பண்ணிடுறான். ஒரு பக்கம் பூமியில குளோனிங்கா இருக்கிற ஹீரோ நாளுக்கு நாள் அவனோட ஆக்டிவிட்டி சித்தி எதிர்பார்த்ததை விட ரொம்ப பிரமாதமா போயிட்டு இருந்ததும் ஒரு கட்டத்துல அவங்களுக்கே டவுட் வந்துருச்சு. உண்மையாவே இவன் அக்கா பையன் தானா, வேலை செய்யறதெல்லாம் ஓகே, புதுசா மரியாதையெல்லாம் கொடுக்குறானேன்னு சந்தேகம் சீரியஸ் ஆயிடுச்சு. அப்புறம் என்ன டவுட்டை கிளியர் பண்ணிக்க வேண்டியதானு அவனோட ஒரு முடியை எடுத்து டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது தான் அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. அது நார்மல் முடி இல்ல நகர்ந்து போற முடின்னு. அப்பவே லைட்டா முடிவு பண்ணிட்டாங்க வந்திருக்கிறது வேற ஏதோ ஒண்ணுன்னு. கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு அடிப்பட்ட ஒரு கண்ணை ஓபன் பண்ணி பார்த்தப்போதான் ரியலைஸ் ஆகுது, அட கடவுளை இது ஏலியன் தான் போலையேன்னு. அதே சமயத்துல பையனை கூட்டிட்டு போறதுக்காக வந்த வில்லன் அவன் போட்டிருக்கிற மாதிரியே அயன் ஆர்மர் சூட்டை அவனோட பையனுக்கு கொண்டு வந்தது. போட்டுக்கு செல்ல ஒரு செகண்ட் வில்லனுக்கே மனசு மாறுது. என்னதான் இருந்தாலும் நம்ம பண்றது தப்பு தான் போல அப்படின்ட்டு அதை நீ யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நீ ஆசைப்பட்ட மாதிரி இருன்ட்டு வில்லனும் நல்லவனா மாதிரி கிளம்புற நேரத்துல அவன் மட்டும் தான் பேசிட்டு இருக்கான், பையன் எதுவுமே பேசல. அப்புறம் அழிக்கிறது சண்டை போறத பத்தின டாபிக் பேசினதும் அதை கேட்ட பையன் அப்படியே ஒரே குஷி. என்னடா அது என்ன மாதிரி இருக்கிறது அவனுக்கு சுத்தமா பிடிக்காது, அப்படி இருக்கும்போது திடீர்னு எப்படி அவன் இப்படி மாறினானு அப்பயே ஒரு டவுட் வந்துருச்சு. தென் கன்ஃபார்ம் பண்ணி கொளுத்தி விட்டதுல க்ளோன் உருகி போச்சு. ரைட்டு, இது நம்ம பையனே இல்ல நம்ம கிட்டே நாடகம் போடுறானுங்களான்னு. ஏன்டா என் பையன் யாருன்னு என்னால கண்டுபிடிக்க முடியாதா, அந்த அளவுக்கு முட்டாளானான்னு அந்த யூனிவர்ஸ் கம்யூனிட்டி சேர்ந்த ஒரு ஏலியனை பிடிச்சி அதோட மூளைக்குள்ள இருந்து பையனை கடத்தி வச்சிருக்கிற இன்ஃபர்மேஷன் எடுக்கலாம்னு பார்த்துச்சு. ஆனா முடியாம போச்சு. அப்பதான் ஹீரோ தான் இதுக்கு முழுக்க காரணம், அவன் தான் போய் சொல்லியிருக்கான். அங்க உள்ள 3 முக்கியமான ஏலியன்ஸை கண்டுபிடிச்சிருச்சிங்க. நீ பண்ண தப்புனால இனி எங்களோட இடத்துல நீ மெம்பரா இருக்க தகுதி இல்லைன்னு ஹீரோவை மறுபடியும் பூமிக்கு அனுப்பிடலான்னு முடிவெடுக்கிற நேரத்துல அகைன் வில்லன் அவனோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டான். என்னடா ஆளுக்கு என் பையனை கடத்தி வச்சுட்டு நாடகம் மாறுறீங்களா, இனி என்னால ஒரு செகண்ட் கூட பொறுத்துக்க முடியாதுன்ட்டு அவனோட படைகளை அனுப்பி அங்க இருந்து எல்லா ஏலியன் கிரீச்சர்ஸையும் பிணை கைதியா பிடிச்சி வச்சிடறான். கரெக்டா அந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலுமே அங்க உள்ள கம்யூனிட்டி சேர்ந்த ஒரு முக்கியமான ஏலியன் ஒண்ணு ஹோட்டல் ஓபன் பண்ணி ஹீரோவை மட்டும் பூமிக்கு அனுப்பிச்சு வச்சிருது சேஃபா. அதே சமயத்துல தவறுதலா வில்லனோட பையனுமே நடந்த
அந்த கேஎஸ்ல பூமிக்குள்ள வந்துடுறான். அண்ட் தென் ஒன்ஸ் ஹீரோ பூமிக்கு வந்ததுமே சித்தியை பார்த்து எல்லா விஷயத்தையும் எடுத்து சொல்றான். நான் ஆரம்பத்துல இருந்து பண்ணது தப்பு தான், நீங்க என்ன நல்லா பாத்துக்க தான் முயற்சி பண்ணீங்க, ஆனா நான் தான் உங்களை புரிஞ்சுக்கல, என்ன மன்னிச்சுக்கங்க அப்படின்னு அவனோட தப்பை ஒத்துக்கிறான். அதுக்கு அவங்களும் அதெல்லாம் ஒண்ணு இல்லடக்கன்னா இப்பயாவது என்ன புரிஞ்சுக்கிட்டே அப்படின்ட்டு எல்லாம் நார்மலுக்கு வர நேரத்துல யூஎஸோட மிலிட்டரி பேஸ்ல ஏதோ பிரச்சனை என்னவா இருக்குன்னு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக சம்பவ இடத்தை நோக்கி ஹீரோ, அவனோட க்ளோன் அண்ட் அவனோட சித்தி 3 பேரும் சேர்ந்து என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சம்பவ இடத்துக்கு வந்து சேர்றாங்க. ஆர்மி சோல்ஜர்ஸ் எல்லாம் அங்க சுத்தி வளைச்சதும் அதுக்குள்ள போறது சாதாரண விஷயம் இல்லைன்னு ஹீரோ ட்ரிக்கியா ஒரு பிளான் போட்டு அவன் கூட இருந்த க்ளோனை உருக வச்சு அந்த கேப்ல சோல்ஜர்ஸை டைவர்ட் பண்ணி விட்டுட்டு தவறுதலா பூமியில வந்து மாட்டிக்கிட்டு வில்லனோட பையனை காப்பாத்தி மறுபடியும் அதே வேகத்துல ஸ்பேஸ் கொண்டு போறாங்க. ஏன்னா பூமியோட சீதோசன நிலை, டெம்பரேச்சர், பிரஷர் அதால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. லைக் இனிஷியலா ஸ்பேஸ்ல ஹீரோ காண மாதிரி தென் அந்த ஷிப்ல ஹைப்பர் ஸ்பீடை எனேபிள் பண்ணி ஒரு வழியா ஸ்பேஸ்ல உள்ள கம்யூனிவர்ஸ் கம்யூனிட்டிக்குள்ள வந்து சேர்ந்துடுறாங்க. அப்பதான் அங்க தன்னோட பையன் உயிருக்கு போராடிட்டு இருக்கிறத பார்த்த வில்லன் போர்த்து எடுக்கிற மிஷினை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு அவன் போட்டிருந்த அயன் ஆர்மர் சூட்டையுமே ஃபர்ஸ்ட் டைமா ஓபன் பண்ணிட்டு பையன் மாதிரியே ஒரு சாதாரண புழுவா தான் வரான். பையன்கிட்ட மன்னிப்பு கேட்டு இனி நான் தப்பு பண்ண மாட்டேன், எந்த போரையும் தொடுக்க மாட்டேன், நம்ம 2 பேரும் நிம்மதியா வாழ்ந்தாலே போதும்னு தன்னோட தப்பை உணர்ந்து வில்லனும் அந்த இடத்துல நல்லவன் ஆயிடுறான். அண்ட் தென் என்னதான் ஹீரோ தப்பு பண்ணி போய் சொல்லியிருந்தாலுமே கடைசியா அவன் பண்ண தப்ப அவனே சரி செஞ்சதுனால மறுபடியும் அதுல ஜாயின் பண்ணி மெம்பர் ஆகிறதுக்கான பேட்சும் கொடுக்குறாங்க. ஆனா இந்த முறை ஹீரோ அதை அக்செப்ட் பண்ணல. காரணம் என்னதான் அவன் ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைச்சாலும் அவன் முன்ன மாதிரி இல்ல, இப்ப மாறிட்டான். சித்தி கூடவே சேர்ந்து ஹாப்பியா லைஃபை வாழ போறதா சொல்லிட்டு கடைசியா ஒரு முறை அங்குள்ள ஏலியனை சந்திச்சு பேசிட்டு மறுபடியும் பேட்ச் அவங்க கிட்டே கொடுத்துட்டு ஒரு காலத்துல இன்டர் கேலக்சி தான் அழகுன்னு தெரிஞ்சிட்டு இருந்த எனக்கு எர்த்தே இன்னைக்கு அழகா தான் தெரியுது, வாய்ப்பு இருந்தா மறுபடியும் மீட் பண்ணலான்னு அங்கிருந்து அவனும் அவனோட சித்தியும் அகைன் பூமிக்கே வந்து சேர்ந்துறாங்க. இதோட படமும் முடிஞ்சது. எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அனிமேஷன் சீக்வல் சந்திக்கிறேன். அண்ட் தென் பாய், டோன்ட் சப்ஸ்கிரைப் சேனல் வாசன் வாய்ஸ் ஓவர். See you guys.